Hi friends, welcome to channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தீனா fish grill தான் செய்ய போறோம். நம்மகிட்ட ரெண்டு fish இருக்கு. இந்த ரெண்டு fish வச்சு grill மாடல் தான் செய்ய போறோம். வாங்க friends, இது எப்படி செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம். Friends, இப்போ பார்த்தீனா நம்ம மீன் ரெண்டுத்தையும் நல்லா கழுவிக்கலாம். மீன் கூட காமிக்கிட்டானா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ரெண்டு கழுவியாச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா மசாலாலாம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பேஸ்ட்டும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 50 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் பாக்கெட்டு, இது ஒரு 50 கிராம் இருக்குது. இது ரொம்ப வேணாம், கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மசாலா போடலாம். ஃப்ரை தானே பண்ண போகிறோம் நம்ம, கிரில் மாதிரி. அதனால வறுவல் மசாலா இது 10 ரூபா தான். இது மொத்தம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சாத்தூள் தேவை. மஞ்சாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நம்மளுக்கு. இவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் போடு. போதும் சால்ட் உப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கத்தி நடுவில் ஓட்ட பண்ணு, அங்கே ஓட்ட பண்ணு, கீழே போயிட்டு இதுதான் சொல்கிறது. நான் இங்கேயும் வச்சுக்க எண்ணெய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கை கழுவிடுறாங்க. எண்ணெய் லைட்டாக ஊற்றிங்க, தேவையான அளவுக்கு, ரொம்ப ஊற்றாதீங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். இதெல்லாம் பேஞ்சிட்டு கற்றுதான்டா. அடா சரி, இது பேஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஞ்சிட்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். நல்லா மசாலாவை நல்லா இது பண்ணிக்கங்க. நல்லா கட்டியாக பிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் மீனில் நல்லா ஆட் ஆகும். மசாலா நல்லா பேஞ்சிட்டு மீனில் தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த சைடு அப்படின்ட்டா. ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சம்பழம் ஒன்று மட்டும் விட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அரை போதும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது பண்ணிங்க. இப்போதான் மசாலா மொத்தமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனில் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அப்படியே ஊற வச்சுக்கணும் மீனை. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பண்ணிட்டா மீன் வச்சாச்சு. மீன் ஃபுல்லாக நல்லா மசாலா நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அந்த கோடு உள்ள தடவை மீன் உள்ள நல்லா மசாலா தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோடு போட்டிருப்பாங்க பார்த்துருக்கேன், அந்த கோடு உள்ள நல்லா தேய்ங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடியில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதே தடவை.
அப்படின்ட்டா நெக்ஸ்ட்டு பின்னாடி ஃபுல்லாக தேய்ச்சிங்க. 2 சைடும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க. நல்லா தாராளமாக மசாலாவை, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை போகுமா பண்ணிடுறேன். இல்லை அடியில் அந்த கூடு கூடு போட்டுருக்கும் பாரு. அதில் தலைவர் சொல்லு. அதில் தரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் கூட நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக அழகாக தருவார். ஃபுல்லாக மாட்டாடி அழகாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பின்னாடி தருவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீன் நல்லா தேய்ச்சாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஓட்டும். நெக்ஸ்ட் 2 மீன் இன்னொரு மீன் தேய்ச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு இலையை எடுத்து அது நெருப்பில் நல்லா காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இலையில் தான் நம்ம ஃபிஷ் எடுத்து வைக்க போகிறோம். வச்சுட்டு இலையை அப்படியே மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா ஊறிச்சு பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து இந்த இலையில் வச்சுக்கலாம். இந்த இலையில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மீனையும் வச்சு அப்படியே மடிச்சுக்கலாம். அதேமாதிரி இடம் பத்தல, நம்ம ஒரு இலையில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இலையில் நல்லா இதே போல் வச்சு நல்லா மடிச்சுக்குங்க மீனை. மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஸ்டீல் பேப்பர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸ்டீல் பேப்பர் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஹோட்டல்களில் கிடைக்கும் அந்த பேப்பரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேப்பரில் தான் வச்சு நல்லா மடிச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதே போல மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நெருப்பில் தான் வைக்கணும். கட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வாழை இலையிலே இருக்கும் பார்த்தீங்களா, நார் மாரி, அதை எடுத்துக்கங்க. அப்படியே அதிலே கட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு தான் ரெடி பண்ணணும். அடுப்பு ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா 2மே ரெடி ஆகிடுச்சு. 2 மீனும் இதே போல் நீங்களும் மடிச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரம் 2 போட்டு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் ரெடி பண்ணிட்டேன் நான். பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரிட்ஜு பின்னாடி இருக்குமா, அந்த ஜல்லடை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டாக இருக்கும் கிரில் ஃப்ரிட்ஜ் செய்யறதுக்கு. இந்த ஜல்லடை அப்படியே இது மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த ஃபிஷ் எடுத்து வந்து அப்படியே மேலே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃபிஷ்ஷும் இப்படி இது மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா எறிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக எரியுது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இலையெல்லாம் கரெக்டாக வச்சு ரெடி பண்ணி போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக வேகும். இதே போலே 3 போட்டுங்க. பார்த்தீங்கன்னா அடுப்பு ரொம்ப சூப்பராக எரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம பிரித்து பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரித்து பார்க்கலாம் எவ்வளோ வெந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பெரிய மீன் சொல்லுங்கள். இது பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ், அது சின்னது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி ஆவி வருது பாருங்கள். தந்தூரி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பஞ்சு மாரி வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கிரில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீவி எலுமிச்சை ஊற்றி சாப்பிட்டு பாரு. எலுமிச்சை மேலே இருக்குது, லைட்டாக அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்து போயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி வெந்து போயிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு.